வணக்கம். ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள். ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும், ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது. நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம். இது ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நாளில் 12 லக்னங்கள் மாறிவரும். அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது. இது ஒருவரின் குணநலன்கள், உடல் அமைப்பு, மனோபலம், செயல்பாடு, ஆயுள், எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது. ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும். ஒரு ராசியில் சந்திரன் சுமார் 2.25 நாட்கள் இருப்பார். சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை, எண்ண ஓட்டங்கள், உணர்வுகள் ஆகியவற்றை குறிக்கும். தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன. ஜோதிடப்படி லக்னம்தான் ஒருவரின் ஆளுமை திறன், சிந்தனை, செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது. ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே. ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும். உதாரணத்திற்கு, ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும். எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம். இப்போது 12 லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். துலாம் லக்னம் மற்றும் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் ஒரு கவர்ச்சிகரமான ஆளுமையையும் பரந்த மனப்பான்மையையும் கொண்டிருப்பீர்கள். சுக்கிரனின் ஆதிக்கத்தில் லக்னம் இருப்பதால் நீங்கள் எப்போதும் அழகாகவும் நேர்த்தியாகவும் இருக்க விரும்புவீர்கள் மற்றும் மற்றவர்களை உங்கள் இனிமையான பேச்சால் எளிதில் கவர்ந்து விடுவீர்கள். ராசிநாதன் குருவாக இருப்பதால் உங்களுக்குள் ஒரு ஆழமான அறிவும் நீதியான சிந்தனையும் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். எதையும் சீர்தூக்கி பார்த்து நடுநிலையோட முடிவெடுக்கும் உங்கள் பண்பு உங்களை சமூகத்தில் ஒரு சிறந்த மனிதராக அடையாளம் காட்டும். நீங்கள் சுதந்திரத்தை விரும்புபவர்கள் என்றாலும் மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பதில் உங்களுக்கு நிகர் நீங்களே என்று சொல்லலாம். உங்கள் முகத்தில் எப்போதும் ஒரு தேஜஸ் இருக்கும் மற்றும் உங்கள் கண்கள் எதையோ தேடும் ஆர்வம் கொண்டதாக தெரியும். ஆன்மீகத்திலும் உலகியல் சுகங்களிலும் ஒரு சமநிலையை பேணுவதில் நீங்கள் கைதேர்ந்தவர்கள் என்பதால் உங்கள் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் உங்களுக்கு ஒரு மன நிறைவு இருக்கும். அதே சமயம் உங்களைச் சுற்றி எப்போதும் ஒரு கௌரவமான சூழல் இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். கடினமான சூழ்நிலைகளை கூட உங்கள் புன்னகையால் கடந்து செல்லும் வல்லமை உங்களுக்கு உண்டு என்பதால் நீங்கள் ஒரு வெற்றி நாயகனாகவே வலம் வருவீர்கள். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்கள் மிகவும் அன்பானவராகவும் அனைவரையும் அரவணைத்துச் செல்லும் பண்பு கொண்டவராகவும் இருப்பீர்கள். சுக்கிரனின் ஆதிக்கம் இருப்பதால் உங்கள் இல்லத்தை மிகவும் அழகாகவும் கலைநயத்துடனும் பராமரிப்பதில் நீங்கள் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். உங்கள் வாழ்க்கை துணையுடன் ஒரு ஆழமான காதலையும் பரஸ்பர மரியாதையையும் பகிர்ந்து கொள்வீர்கள் மற்றும் அவர்களுக்கு ஒரு சிறந்த நண்பராக திகழ்வீர்கள். பெற்றோர் மீது மிகுந்த பற்று கொண்டிருப்பீர்கள் மற்றும் அவர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவதை ஒரு பெரும் பாக்கியமாக கருதுவீர்கள். உங்கள் உறவினர்களிடையே ஏற்படும் பிணக்குகளை தீர்த்து வைக்கும் ஒரு சிறந்த சமாதான புறாவாக நீங்கள் செயல்படுவீர்கள். குடும்பத்தின் கௌரவத்திற்கு பங்கம் வராத வகையில் உங்கள் ஒவ்வொரு செயலும் அமையும் என்பதால் உங்கள் குடும்பத்தினர் உங்கள் மீது பெரும் நம்பிக்கை வைத்திருப்பார்கள். உடன் பிறந்தவர்களுடன் சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் பாசம் என்று வரும்போது நீங்கள் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருப்பீர்கள். வீட்டில் சுபகாரியங்களை முன்னின்று நடத்துவதில் உங்களுக்கு மிகுந்த ஈடுபாடு இருக்கும் என்பதால் உங்கள் இல்லம் எப்போதும் உறவுகளால் நிறைந்திருக்கும்.
விருந்தோம்பலில் நீங்கள் ஒரு கைதேர்ந்தவர் என்பதால் உங்கள் வீட்டுக்கு வரும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்கள் அன்பில் நனைந்து போவார்கள். மொத்தத்தில் ஒரு மகிழ்ச்சியான மற்றும் நிறைவான குடும்பச் சூழலை உருவாக்குவதில் நீங்கள் எப்போதும் வெற்றி பெறுவீர்கள். தொழில்துறையில் நீங்கள் ஒரு சிறந்த வியூகவாதியாகவும் நேர்மையான வணிகராகவும் உங்களை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். துலாம் லக்னத்தின் சமநிலை தன்மை உங்களை வியாபாரத்தில் ஏற்படும் இலாப நட்டங்களை சரியாக கையாள வைக்கும் மற்றும் குருவின் அருள் சரியான பாதையில் வழிநடத்தும். கலைத்துறை, அழகு சாதன பொருட்கள், ஆடை ஆபரணங்கள் அல்லது ஆலோசனை வழங்கும் தொழில்களில் நீங்கள் கொடிகட்டி பரப்பீர்கள். கூட்டுத் தொழில் உங்களுக்கு மிகவும் சாதகமாக அமையும், ஏனென்றால் மற்றவர்களுடன் இணைந்து பணியாற்றுவதில் உங்களுக்கு ஒரு தனி திறமை உண்டு. வாடிக்கையாளர்களிடம் நீங்கள் காட்டும் கனிவான அணுகுமுறை உங்கள் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உதவும். தொழிலில் போட்டிகள் வந்தாலும் உங்கள் அறிவாற்றலாலும் தர்ம நெறியாலும் அவற்றை எளிதாக முறியடித்து வெற்றி காண்பீர்கள். புதிய திட்டங்களை செயல்படுத்துவதில் உங்களுக்கு இருக்கும் வேகம் மற்றும் விவேகம் உங்களை ஒரு முன்னோடி தொழிலதிபராக மாற்றும் என்பதில் துளியும் சந்தேகமில்லை. வேலையாட்களிடம் அன்பாகவும் அதே சமயம் நிர்வாகத்தில் கண்டிப்புடனும் நடப்பதால் உங்கள் நிறுவனம் மிக சீராக வளர்ச்சியடையும். நேர்மையான முறையில் மட்டுமே சம்பாதிக்க வேண்டும் என்பதில் நீங்கள் உறுதியாக இருப்பதால் உங்கள் தொழிலுக்கு ஒரு நிலையான நற்பெயர் கிடைக்கும். உங்கள் விடாமுயற்சியும் திட்டமிடலும் உங்களை ஒரு மிகப்பெரிய செல்வாக்குமிக்க மனிதராக மாற்றும் என்பதில் துளியும் சந்தேகமில்லை. உத்தியோகத்தில் நீங்கள் ஒரு பொறுப்புள்ள மற்றும் மேலதிகாரிகளால் மிகவும் மதிக்கப்படும் ஒரு பணியாளராக திகழ்வீர்கள். அலுவலகத்தில் நீங்கள் செய்யும் வேலைகள் மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக அமையும் வகையில் மிகவும் துல்லியமாகவும் கலைநயத்துடனும் இருக்கும். நிர்வாகத் திறமை உங்களுக்கு இயல்பாகவே இருப்பதால் கடினமான பொறுப்புகளை கூட மிக எளிதாக கையாண்டு முடித்து விடுவீர்கள். நீதித்துறை, வங்கித்துறை அல்லது பொதுமக்கள் தொடர்புத் துறையில் நீங்கள் வேலை செய்தால் மிக உயர்ந்த நிலையை அடைவீர்கள். சக ஊழியர்களிடம் தோழமையுடன் பழகினாலும் வேலையில் தளர்வு ஏற்படுவதை நீங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டீர்கள். உத்தியோகம் காரணமாக நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் உங்களுக்கு புதிய அனுபவங்களையும் பதவி உயர்வுகளையும் பெற்றுத்தரும். மேலதிகாரிகள் உங்களை ஒரு சிறந்த ஆலோசகராக பார்ப்பார்கள், ஏனென்றால் உங்களின் நடுநிலையான கருத்துக்கள் நிறுவனத்திற்கு பெரும் பயன் தரும். பணியிடத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை சுமூகமாக தீர்ப்பதில் நீங்கள் வல்லவர் என்பதால் உங்களுக்கு ஒரு தனி செல்வாக்கு இருக்கும். உங்கள் கடின உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் எப்போதும் உங்களுக்கு காலம் தாழ்ந்தாவது உறுதியாக கிடைக்கும். ஒரு நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு உங்கள் உழைப்பு ஒரு மிகப்பெரிய அஸ்திவாரமாக இருக்கும் என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்வார்கள். பொருளாதார ரீதியாக நீங்கள் எப்போதும் ஒரு செழிப்பான மற்றும் பாதுகாப்பான நிலையை கொண்டிருப்பீர்கள். உங்கள் வருமானம் பல வழிகளிலிருந்து வர வாய்ப்பு உள்ளதால் பண நெருக்கடி என்பது உங்கள் வாழ்க்கையில் மிக அரிதாகவே ஏற்படும். சுக்கிரனின் பலத்தால் ஆடம்பரமான பொருட்களை வாங்குவதிலும் சுகபோகங்களை அனுபவிப்பதிலும் நீங்கள் தாராளமாக செலவு செய்வீர்கள். இருப்பினும் குருவின் ஆதிக்கம் இருப்பதால் தேவையற்ற விரய செலவுகளை தவிர்த்து சரியான முறையில் சேமிப்பதிலும் நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள். நிலம், வீடு மற்றும் பூமி சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு நீண்டகால அடிப்படையில் மிகப்பெரிய இலாபத்தை தேடித்தரும் என்பதால் அதில் கவனம் செலுத்தலாம். தர்ம காரியங்களுக்காகவும் ஆன்மீக செலவுகளுக்காகவும் உங்கள் கைகள் எப்போதும் திறந்தே இருக்கும் என்பது உங்கள் தனிச்சிறப்பு. மற்றவர்களுக்கு பண உதவி செய்யும் போது மிகவும் ஆலோசித்துச் செய்வது நல்லது, ஏனென்றால் உங்கள் தாராள குணத்தை சிலர் தவறாக பயன்படுத்த வாய்ப்பு உண்டு. உங்கள் வரவு செலவு கணக்குகளை சரியாக திட்டமிடுவதால் எப்போதும் நீங்கள் மற்றவர்களிடம் கையேந்தும் நிலை ஏற்படாது. உங்கள் வாழ்நாள் முழுவதும் செல்வம் மற்றும் செல்வாக்குடன் ஒரு கௌரவமான வாழ்க்கையை நீங்கள் மிகச் சிறப்பாக வாழ்வீர்கள். சேமிப்பு மற்றும் முதலீடு ஆகிய இரண்டையும் சமமாக பேணுவதால் உங்கள் எதிர்காலம் மிகவும் பிரகாசமாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் பொதுவாக சுறுசுறுப்பாக இருந்தாலும் சில விஷயங்களில் மிகுந்த அக்கறை காட்டுவது அவசியம். துலாம் லக்னம் என்பதால் சிறுநீரகம் மற்றும் இடுப்பு பகுதிகளில் அவ்வப்போது சிறு பிரச்சனைகள் வர வாய்ப்பு உள்ளது. அதேபோல் தனுசு ராசி என்பதால் ஈரல் மற்றும் தொடைகளில் வலிகள் ஏற்படக்கூடும் என்பதால் நீண்ட நேரம் அமர்ந்து வேலை செய்வதை தவிர்க்கவும். சரியான நேரத்திற்கு உணவு உட்கொள்வதும் போதிய அளவு தண்ணீர் குடிப்பதும் உங்கள் உடலை எப்போதும் சீராக வைத்திருக்கும். உணவில் இனிப்பு மற்றும் கொழுப்புச் சத்துள்ள பொருட்களை குறைத்துக் கொள்வது உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும். அதிகப்படியான வேலைப்பளு காரணமாக உங்களுக்கு அவ்வப்போது மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் போதிய ஓய்வு எடுப்பது மிகவும் முக்கியம்.
தினமும் காலையில் யோகா அல்லது தியானம் செய்வது உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தவும் உடல் வலிமை பெறவும் பெரிதும் உதவும். உங்கள் உடலில் ஏதேனும் சிறு உபாதைகள் தோன்றினாலும் அதை அலட்சியம் செய்யாமல் மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது. அதிகப்படியான தண்ணீர் குடிப்பது உங்கள் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி உங்களை எப்போதும் புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்க உதவும். உங்கள் ஆரோக்கியத்தை பேணி காப்பதில் நீங்கள் காட்டும் அக்கறை உங்களை நீண்ட காலம் சுறுசுறுப்பாகவும் வலிமையாகவும் வாழ வைக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் மிகுந்த பாசமும் அதே சமயம் சிறந்த வழிகாட்டியாகவும் திகழ்வீர்கள். உங்கள் பிள்ளைகள் உங்களைப் போலவே மிகுந்த அறிவுத்திறன் கொண்டவர்களாகவும் மற்றவர்களிடம் கனிவாகப் பழகும் பண்பு உடையவர்களாகவும் இருப்பார்கள். அவர்களின் கல்வி மற்றும் முன்னேற்றத்திற்காக நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு செய்யவும் உழைக்கவும் தயாராக இருப்பீர்கள். அவர்கள் வளரும்போது உங்கள் குடும்பத்தின் கௌரவத்தை மேலும் உயர்த்தும் வகையில் மிகச்சிறந்த சாதனைகளை புரிவார்கள். பிள்ளைகளிடம் நீங்கள் ஒரு நண்பரைப் போல பழகுவதால் அவர்கள் எதையும் உங்களிடம் மறைக்காமல் பகிர்ந்து கொள்வார்கள். தனுசு ராசியின் குருவின் அருளால் உங்கள் பிள்ளைகள் மிகுந்த தெய்வ பக்தியும் பெரியோர்களிடம் மரியாதையும் கொண்டவர்களாக வளர்வார்கள். அவர்கள் வளர்ந்த பிறகு உங்கள் தொழிலில் உங்களுக்கு பெரிய உதவியாக இருப்பதோடு உங்கள் பெயரை உலகறியச் செய்வார்கள். பிள்ளைகளுடன் நேரத்தை செலவிடுவதை நீங்கள் ஒரு வரமாகவே கருதுவீர்கள் மற்றும் அவர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவதில் பெருமைப்படுவீர்கள். உங்கள் முதுமை காலத்தில் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்து உங்களை மிகவும் கண்ணியமாக தாங்குவார்கள். பிள்ளைகளால் உங்களுக்கு கிடைக்கும் புகழும் பெருமையும் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய சொத்தாக நீங்கள் எப்போதும் கருதுவீர்கள். பயணங்கள் மேற்கொள்வதில் உங்களுக்கு ஒரு தீராத ஆர்வமும் தாகமும் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் மற்றும் அது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரும். நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் பெரும்பாலும் ஆன்மீகம் சார்ந்ததாகவோ அல்லது கலை மற்றும் கலாச்சாரம் நிறைந்த இடங்களை நோக்கியதாகவோ இருக்க வாய்ப்பு அதிகம். புதிய மனிதர்களை சந்திப்பதும் வெவ்வேறு கலாச்சாரங்களை தெரிந்து கொள்வதும் உங்கள் அறிவை மேலும் விசாலமாக்கும் என்பதால் பயணங்களை ஒரு பாடமாகவே கருதுவீர்கள். தொழில் நிமித்தமாக நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக அமைந்து உங்கள் பொருளாதார நிலையை உயர்த்த பெரிதும் உதவும். வெளிநாடுகளுக்குச் சென்று வசிக்கும் அல்லது புனித பயணம் மேற்கொள்ளும் யோகம் உங்களுக்கு மிக எளிதாக அமையும் என்பதால் அதற்காக நீங்கள் எப்போதும் தயாராக இருப்பீர்கள். பயணங்களின் போது நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்புமுனையை உண்டாக்க வாய்ப்பு உண்டு. வாகனங்களை ஓட்டும்போது மற்றும் வேகத்தை குறைத்து நிதானமாகச் செல்வது உங்களுக்கு எப்போதும் பாதுகாப்பை தரும். நண்பர்களுடன் இணைந்து மேற்கொள்ளும் சுற்றுலாக்கள் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத இனிமையான நினைவுகளாக என்றும் பசுமையாக இருக்கும். ஒவ்வொரு பயணமும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கையையும் புத்துணர்வையும் உண்டாக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. இயற்கையை ரசிப்பதும் கடற்கரை ஓரங்களுக்குச் செல்வதும் உங்கள் மன அழுத்தத்தை குறைத்து உங்களுக்கு ஒரு புதிய உத்வேகத்தை கொடுக்கும். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது துலாம் லக்னம் மற்றும் தனுசு ராசியின் சேர்க்கை உங்களை ஒரு மிகச்சிறந்த குணவான் மற்றும் அறிவாளியாக மாற்றியுள்ளது. உங்கள் வாழ்வில் நீங்கள் சந்திக்கும் போராட்டங்கள் அனைத்தும் உங்களை மேலும் வலிமையாக்கவே வருகின்றன என்பதை உணர்ந்து நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். சுக்கிரனின் வசீகரமும் குருவின் ஞானமும் உங்களுக்கு எப்போதும் ஒரு பாதுகாப்பு கவசமாக இருந்து உங்களை எல்லா ஆபத்துகளிலிருந்தும் காப்பாற்றும். உங்கள் மனதின் மென்மையும் செயலில் உள்ள உறுதியும் உங்களை வாழ்க்கையின் உச்சத்திற்கு கொண்டு செல்லும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை. சில நேரங்களில் ஏற்படும் அதிகப்படியான தயக்கத்தை தவிர்த்து முடிவுகளை துணிச்சலாக எடுத்தால் வெற்றி எப்போதும் உங்கள் வசமே இருக்கும். தெய்வ பக்தியும் பெரியோர்களின் ஆசியும் உங்களை ஒரு நல்ல பாதையில் வழிநடத்தி உங்கள் இலட்சியங்களை அடைய உதவும். எதிர்காலத்தை பற்றிய கவலைகளை விடுத்து நிகழ்காலத்தை முழுமையாக அனுபவித்து வாழ பழகிக் கொள்வது உங்களுக்கு மன நிறைவை தரும். உங்களிடம் உள்ள நேர்மையும் இரக்க குணமும் உங்களை இந்த சமூகத்தில் ஒரு மாபெரும் மனிதராக என்றென்றும் அடையாளப்படுத்தும். எல்லா வளங்களும் பெற்று நலமுடன் வாழ இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த வாழ்வை ஒரு வரமாக ஏற்று சிறப்பாக வாழுங்கள். வெற்றி நிச்சயம் உங்களை தேடி வரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் 2 எடுக்க தயாராக உள்ளேன். பாகம் 2 வேண்டும் என்றால் பாகம் 2 என்று டைப் செய்யவும். பெரும்பாலான நண்பர்கள் பாகம் 2 வேண்டும் என்றால் விரைவில் பாகம் 2 வீடியோ பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.
பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.